வணக்கம். 48ஆம் சங்கீதத்தை பற்றிய இந்த சுவாரஸ்யமான அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சரி, எந்த தாமதமும் இல்லாம நேரடியாக விஷயத்துக்குள்ள போய்விடலாம், சரியா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சும்மா ஒரு பழைய பாட்டையோ அல்லது ஏதோ ஒரு நகரத்தோட வர்ணனையோ கிடையாது. இது உண்மையில் 2 நகரங்களின் கதை. நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த தற்காலிக உலகத்துக்கும் நாம போக போற அந்த நித்திய உலகத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு ஆழமான இணைப்ப இது நமக்கு காட்டுது. கண்டிப்பா இது உங்களை ரொம்பவே சிந்திக்க வைக்கும். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வடதிசையிலுள்ள சியோன் பர்வதம் வடிப்பூமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குல்ல. தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நகரத்தோட சிறப்ப இந்த வசனங்கள் அப்படியே நம்ம கண்முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. சர்வபூமியின் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றப்போ இது தேவாதி தேவனோட நகரம் அப்படிங்கிற அந்த ஒரு கம்பீரமான உணர்வு நமக்குள்ள இயல்பாவே வருது. இப்ப நாம பார்க்க போற முதல் பகுதி தேவனுடைய நகரத்தின் மகத்துவம். குறிப்பா அதோட பூமிக்குரிய சிறப்பும் தெய்வீக அடைக்கலமும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த உலகத்துல இருக்கிற எருசலேம் நகரம் இருக்கு பாத்தீங்களா, அது நிஜத்துல பரலோகத்துல இருக்க போற பரம எருசலேம்க்கு ஒரு சின்ன நிழல் தாங்க. இங்க நாம பாக்குற இந்த பௌதீக சிறப்பு அந்த உண்மையான தெய்வீக அடைக்கலத்தோட அடையாளம் மட்டும்தான். அந்த நகரத்தோட நிஜமான பாதுகாப்பு அதோட உயரமான கோட்டைகள்லயோ வலிமையான மதில்கள்லயோ கிடையாது. அதோட அரண்மனைகள்ல தேவன் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கார். ஆக அந்த நகரத்தை அவ்வளவு மகத்தானதா மாற்றுது வெறும் கல் சுவர்கள் இல்ல, அங்க இருக்கிற தேவனுடைய பிரசன்னம்தான். தேவனுடைய நகரத்தோட வல்லமைய பார்த்து பூமிக்குரிய அதிகாரங்கள் எப்படி பயந்து நடுங்குனாங்கன்னு 4-7 வரையான வசனங்கள் ரொம்ப தத்ரூபமா சொல்லுது. ராஜாக்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து அதை தாக்க வராங்க. ஆனா தேவனால் பாதுகாக்கப்படுற அந்த நகரத்தை பார்த்த உடனே என்னாச்சு தெரியுமா? அப்படியே பிரமிச்சு போய் கலங்கி பயந்து ஓடுறாங்க. பிரசவ வேதனையில இருக்கிற ஒரு பெண்ணை போல நடுக்கங்கண்டு துடிக்கிறாங்க. கீழ்காத்தடிக்கும் போது எப்படி கப்பல்கள் சடிதியா உடைஞ்சு போகுமோ அதே மாதிரி அவங்களோட வலிமை சுக்குநூறா சிதறடிக்கப்படுது. தேவனுடைய வல்லமைக்கு முன்னாடி மனிதர்களோட அதிகாரம் எம்மாத்திரம் இல்லையா? சரி, அடுத்த பகுதிக்கு போவோம். எருசலேமின் வரலாற்று பயணம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த நகரத்தோட பின்னணி என்னன்னு இப்போ பார்க்கலாம். இதுவரைக்கும் அதோட மகிமைய பத்தி பார்த்தோம். இப்போ கொஞ்சம் பின்னோக்கி போய் இந்த நகரத்தோட வரலாற்று பயணத்தை கவனிப்போம். பல ஆயிரம் வருஷங்களா தேவனோட திட்டம் இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல எப்படி நடந்திருக்குன்னு பாருங்களேன். தேவன் சியோன் மலையை தேர்ந்தெடுத்தார். அங்க சாலமோன் மூலமா தேவாலயம் கட்டப்பட்டது. அது அழிக்கப்பட்ட அப்புறமும் திரும்ப கட்டப்பட்டது. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம், இயேசு கிறிஸ்துவோட மரணமும் அவர் உயிர்த்தெழுந்ததும் இந்த இடத்துக்கு பக்கத்துல தான் நடந்துச்சு. முதலா பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதும் இங்கதான். எதிர்காலத்துல கர்த்தருடைய வருகைக்கு பிறகு உலகத்தோட தலைநகரமா இதுதான் மாறப்போகுது. சாலமோன் காலத்துல இருந்து எதிர்காலம் வரைக்கும் உலக வரலாற்றோட மிகப்பெரிய மைல்கற்கள் எல்லாமே இங்கதான் பதிவாகியிருக்கு. இது நம்ம 3வது பகுதி, அழிக்க முடியாத புதிய எருசலேம். அதாவது பூமிக்குரிய விஷயத்திலேருந்து நித்தியமான விஷயத்துக்கு எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். இவ்வளவு மகத்தான புகழ்பெற்ற வரலாறு இருந்தாலும் ஒரு பெரிய வரலாற்று உண்மையை நம்ம மறந்துடக்கூடாது. இந்த பூமிக்குரிய நகரம் திரும்ப திரும்ப பல அழிவுகளை சந்திச்சிருக்கு. இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது. 8ஆம் வசனத்துல தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார் அப்படின்னு வாசிக்கிறோம். இது எப்படி சாத்தியம்? பலமுறை அழிக்கப்பட்ட ஒரு நகரத்தை தேவன் என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்தினான்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த முரண்பாட்டுக்கான அழகான பதில் இதுதாங்க. இங்க என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்தப்படுவது அப்படிங்கிறது பலமுறை அழிக்கப்பட்டு திரும்ப கட்டப்பட்டு இந்த தற்காலிகமான பூமிக்குரிய எருசலேமை குறிக்கல. மாறாக தேவன் நித்தியமா வாசம் பண்ண போற புதிய எருசலேமை குறிக்குது. அதனால நம்மோட உண்மையான ஆசையும் கவனமும் எப்பவுமே அழியக்கூடிய பூமிக்குரிய நகரத்து மேல இருக்கக்கூடாது, நித்தியமான பரம எருசலேமை நோக்கிதான் இருக்கணும்னு இது ரொம்ப அழகா நமக்கு உணர்த்துது. இப்போ நம்ம 4வது பகுதிக்கு வந்தாச்சு. கிருபையை தியானித்தலும் சாட்சியாக விளங்குதலும். இது நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி பொருத்தி பார்க்கறது? இதுவரைக்கும் நாம நகரங்கள் வரலாறுன்னு ஒரு பெரிய அளவிலான பார்வைய பார்த்தோம். இப்போ அத கொஞ்சம் சுருக்கி நம்மளோட தனிப்பட்ட ஆராதனைங்கிற மிக நெருக்கமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். தேவனுடைய பிரசன்னத்துல நாம செய்யக்கூடிய மிக ஆழமான காரியம் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சுலபம். அமைதியா உட்கார்ந்து அவருடைய கிருபைய தியானிக்கிறது தான். ஆலயத்தோட பெரிய ஆரவாரங்களுக்கு நடுவுல கூட கர்த்தரோட கிருபைய பத்தி சிந்திக்கிறது தான் ரொம்பவே சிறந்தது. சங்கீதக்காரர்
சியோனை சுற்றி உலாவி அதன் கொத்தலங்களை எண்ணுங்க அப்படின்னு சொல்றது சும்மா அங்க இருக்கிற கட்டிடங்களை வேடிக்கை பார்க்கறதுக்காக இல்லைங்க. இத நமக்கான ஒரு பிராக்டிக்கல் வழிகாட்டியாவே நாம எடுத்துக்கலாம். எப்படின்னு கேக்குறீங்களா? முதல்ல உங்க வாழ்க்கையிலயும் உங்க குடும்பத்திலயும் நடந்த நிகழ்வுகளை கொஞ்சம் உற்று பாருங்க. ரெண்டாவது, அந்த நிகழ்வுகள்ல தேவன் செஞ்சிருக்கிற அதிசயமான செயல்களை கவனிங்க. மூணாவது, அத அடுத்த தலைமுறைக்கு ஒரு சாட்சியை எடுத்து சொல்லுங்க. நம்மளோட ஆவிக்குரிய சுதந்திரத்தை அடுத்த சந்ததிக்கு கொண்டு போறது தாங்க ஒரு விசுவாசியோட மிக முக்கியமான கடமை. இப்போ நாம இந்த அலசலோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். என்றென்றைக்கும் நடத்தும் தேவன் மற்றும் நித்திய வாக்குத்தத்தங்களில் கிடைக்கும் ஆறுதல். பூமிக்குரிய மகிமைக்கும் நித்திய சுதந்திரத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? மனிதர்களோட செல்வம், செல்வாக்கு, பதவி எல்லாமே கொஞ்ச காலத்துக்கு தான். ஒரு அரசனுக்கு அவனோட அரசாங்கம் கூட நிரந்தரம் கிடையாது. ஆனா தேவனுடைய பிள்ளைக்கு கிடைக்கிற ஆசிர்வாதம் அப்படி இல்லைங்க. அது நிரந்தரமானது. ஏன்னா இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதாகாலமும் நமது தேவன் அப்படின்னு நாம ஒவ்வொருத்தரும் முழு உரிமையோட சொல்ல முடியும். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இது எவ்வளவு அருமையான ஒரு சத்தியம் பாருங்க. தேவன் அந்த நித்திய நகரத்தை ஆள்றவர் மட்டுமல்ல, அவர் நம்மள ரொம்ப நெருக்கமா நம்மளோட மரணம் வரைக்கும் கூடவே இருந்து வழி நடத்துகிறவர். ஆமாங்க, மரண பரியந்தம் நம்மளை நடத்தி கடைசியில தம்முடன் எப்பவுமே இருக்கும்படி நம்மளை மகிமையில சேர்ப்பார். இதைவிட ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு இருக்க முடியுமா? சரி, இறுதியா நாம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி இருக்கு. உங்க அன்றாட வாழ்க்கையோட நோக்கம் உங்களோட நித்திய இலக்கோடு சரியா பொருந்தி போகுதா? அந்த பரம எருசலேமுக்கு செல்ல நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? அது மட்டும் இல்லாம உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் அதற்காக ஆயத்தப்படுத்துறீங்களா? இந்த ஒரு முக்கியமான சிந்தனையோட நாம இன்னைக்கு இந்த அலசலை நிறைவு செய்வோம். இத பத்தி கண்டிப்பா தொடர்ந்து யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.